ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், அதில் சில்க் த்ரெட் இயரிங் மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த இயரிங் பண்ணுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். சில்க் த்ரெட், ஜிமுக்கா பேஸ், ஸ்டோன் செயின், bead, 5 mm bead, 3 mm bead, jump ring, hanging hook, eye pin, ஜிமுக்கா mold cap. இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இப்போது பேங்கிள்ஸில் எப்படி ரேப்பிங் பண்ணுவோமோ அதே போல் இந்த ஜிமுக்கா பேஸ்லேயே வந்து நம்ம ரேப்பிங் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதில் இதை போல் இந்த பேஸில் ஜிமுக்கா பேஸில் வந்து நீங்கள் ரேப்பிங் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா புது புது டிசைன்லாம் வந்து நம்மளே வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 25 ஸ்டாண்ட் வந்து எடுத்து இந்த சில்க் த்ரெட் இருக்குது இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து 25 டைம்ஸ் வந்து நான் சுற்றி வச்சுருக்கேன். சுற்றி வச்சு க்ளூ வந்து தடவிக்குங்க. இப்போ அதை வந்து கட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எதுவுமே தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, பேங்கிள்ஸ் மேக்கிங், ஜிமுக்கா மேக்கிங்லாம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை யாரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நான் 25 ஸ்டாண்ட் எடுத்து இது சுற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு சைடு மட்டும் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கணும். இந்த ஷார்ப் வந்து எதுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த சைடு இருக்குது இல்லையா, பாருங்கள். இப்போ இந்த சைடு என்ன பண்ணுங்கள், இப்போ பாருங்கள், இந்த ஜிமுக்காவோட பேஸில் க்ளூ வந்து தடவுங்க. இந்த க்ளூ வந்து கொஞ்சம் நல்லாவே தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு இப்போது நம்ம ரேப்பிங் பண்ண அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் வந்து ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் வந்து இந்த த்ரெட்டு வந்து சுற்றணும். நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சுற்றுனீங்கன்னா த்ரெட்டு வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. எந்த அளவுக்கு நம்ம ட்ரை ஆன பிறகு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த த்ரெட்டு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டிப்பாக நீங்கள் பிடிச்சிக்குங்க. ஏன்னா பேங்கிள்ஸ் வந்து ஈஸியாக நம்ம சுற்றலாம், ரேப்பிங் பண்ணலாம். ஆனால் இந்த ஜிமுக்கா பேஸில் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் பழகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த த்ரெட்டு வந்து கிட்ட இருக்கிறாப்புல பார்த்துக்குங்க, டைட்டாக இருக்கிறாப்புல பார்த்துக்குங்க. இப்போ இது ஃபினிஷிங் பண்ணும்போது எங்கே ஃபினிஷ் பண்ணுறோமோ அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து அந்த கேப் தெரியாமல் இந்த த்ரெட்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஷார்ப்பாக நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஷார்ப் இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து இந்த த்ரெட்டை வந்து விட்டு எடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஷார்ப்பு வந்து நான் உங்களுக்கு க்ளூ வந்து தடவை சொன்னேன். ஏன்னா நம்ம ஷார்ப் இல்லாமல் நம்ம பண்ணும்போது உள்ளே நம்ம த்ரெட்டை விட்டு எடுக்கும் போது அது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ கேப் போக போக ரொம்ப கம்மியாக வரும். இல்லை நம்ம த்ரெட்டு சுற்றுறோம் இல்லையா, சுற்ற கம்மியாக வரும். அப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கூர்மையாக வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த கேப்புக்குள்ளே சீக்கிரமாகவே இந்த த்ரெட்டு வந்து உள்ளே போவோம். அதுக்காக தான் வந்து சுற்ற சொன்னது. ஸோ அது முக்கியமான பாயிண்ட் நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஜிமுக்கா நீங்கள் பண்ணாலும் இந்த ஷார்ப்பு மட்டும் நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு க்ளூவை வந்து ஷார்ப்பாக தடவிட்டு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு தெரியாமல் பக்கத்தில் வந்து சுற்றணும்.
25 ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு த்ரெட்டு காலி ஆயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோன்னு நான் அதுவும் சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் சுற்றணும். இப்போது த்ரெட்டை வந்து சுற்றணும். அந்த பேஸ் இருக்குது இல்லையா, ஜிம்கா பேஸ் ஃபுல்லாகவே த்ரெட்டு சுற்றணும். மேலே மேலே சுற்றக்கூடாது. அது ஃபினிஷிங் வரும்போது அது பக்கத்துலேயே வந்து சுற்றணும். அந்த கேப்பு வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது த்ரெட்டு வந்து ஃபினிஷிங் ஆகிற வரைக்கும் நீங்கள் சுற்றணும். ஃபினிஷிங் வரும்போது அதில் க்ளூ தடவிட்டு ஒட்டிட்டு மறுபடியும் வந்து த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ணி அந்த மாடல் பண்ணணும். இப்போ வந்து ஐபின் ஜிம்கா மோல்டு கேப் போட்டு கீழே வந்து பீடு போட்டு அதை வந்து நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுடணும். இப்போ வந்து அதை சுற்றி ஜிம்கா பேஸை சுற்றி க்ளூ தடவிட்டு அதில் வந்து ஸ்டோனை வந்து ஒட்டி விட்டுருங்க. மேலே வந்து என்ன பண்ணுங்கள், ஜம்ப் ரிங்கை சேர்த்து விட்டுட்டு அதோடு சேர்த்து ஹேங்கிங் ஹூக்கை மாட்டி விட்டுருங்க. இப்போது 4 பக்கமாக என்ன பண்ணுங்கள், க்ளூ தடவிட்டு அதில் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒட்டி விடும்போது இந்த மாதிரி ஜிம்கா இயரிங் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.